அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2026 வருகிற ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகிறது. அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பராபவ ஆண்டு பிறக்க போகிறது. இது பார்த்தோம்னா 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த பராபவ ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும். இந்த பராபவ ஆண்டுல என்ன ஒரு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டத்தில் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும், குரு பகவானுக்கு திரிகோணத்துல சனி பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது 32 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ நிகழக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகுது. அதாவது சனிக்கு திரிகோணத்துல குருவும், குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும். இந்த காலகட்டத்தில் சனியுடைய ஆதிக்கத்தை குறைக்க, சனி பகவானுடைய அந்த கெட்ட ஆதிக்கத்தை குறைப்பதற்காக குருவுடைய பார்வை சனி மேல பதியுது. ரொம்ப அற்புதமான அமைப்பு. 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இது போன்ற சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ரிலீஃப்மெண்ட் இந்த நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். எனவே இந்த பராபவ ஆண்டு நிறைய மாற்றங்களை நம்மளோட ராசிகளுக்கு நிச்சயமாக கொடுக்க போகுது. மேலும் ராகு கேது சிம்மத்திலையும் ராகு கும்பத்திலையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவும் எதுவும் பெருசா மைனஸ்லாம் இல்லை. எனவே வருட கிரகங்கள் மிக மிக சாதகமாக சஞ்சாரம் செய்து இதுல சனியுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டா குறையுது. சனி நன்மை செய்வதற்கு இப்ப முயற்சிகள் எடுக்க போறாரு. குருவுடைய பார்வையில அந்த சனி வரதுனால இது நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்ச ராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அற்புதமான முன்னேற்றமும் அற்புதமான மாற்றமும், இதுவரை நீங்க அனுபவிச்ச அந்த கஷ்டத்திலிருந்து ஒரு புதிய அனுபவ பாடங்களை கத்துக்கிட்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி இப்போ உங்களை மீட்டு உருவாக்கம் செய்ய போறீங்க. எனவே இந்த பராபவ ஆண்டு நம்ம அனைவருக்குமே ஒரு சிறந்த ஆண்டாக நிச்சயமா அமைய போகுது. அதுல மாற்றுகிறதே கிடையாது. இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வாரி வழங்கட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப ஆரம்பிக்கலாம். மேலும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லே கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத இப்ப நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம கேது போயிட்டு இருக்கு. 7ஆம் இடத்துல ராகு, சனி 8ஆம் இடத்துல அஷ்டம சனி, அதுவுமே அந்த அளவுக்கு ஃபேவரா இல்ல. குருவுடைய மாற்றம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. இதுல நான் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு இந்த வருஷத்துல பார்த்த வரைக்கும், இந்த பராபவ ஆண்டுல குருவுக்கு திரிகோணத்துல சனி பகவானும், சனி பகவானுக்கு திரிகோணத்துல குரு பகவானும் இருப்பாங்க. இது மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. குரு பகவானுடைய பார்வை சனி பகவான் மேல பதியும். அது உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இப்போ அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா குறையும். இதனால் வரைக்கும் சிம்மராசிக்காரர்கள் பட்டு வந்த வேதனை, மன உளைச்சல், பிரச்சனை, குழப்பம், வம்பு, வழக்கு எல்லாமே சரியாக போகுது. முக்கியமா சிம்மராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கிய ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற குறைகளுக்கான ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த பராபவ ஆண்டுல உங்களுக்கு கிடைச்சிடும். முக்கியமா இந்த நல்ல மாற்றத்தை நீங்க ஜூன் மாதத்திலிருந்து எதிர்பார்க்கலாம். ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஜூன் மாதத்துல குரு பெயர்ச்சி இருக்கும். ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், பிரச்சனைகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மன உளைச்சல் எல்லாம் சரியாக ஆரம்பிக்கும். டிசம்பருக்கு பிறகு இன்னும் நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு நான் கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னன்னா, ஓவர் திங்க் பண்ணாதீங்க. தேவையில்லாத நினைச்சு தேவையில்லாம உங்க மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. இப்போதைக்கு நேரம் கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. அதை நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தெய்வ வழிபாடு, மனதை சாந்தம் செய்யக்கூடிய செயல்முறைகள், அதுல உங்களை ஈடுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. யார் என்ன சொன்னாலும் காதுல வாங்காதீங்க. உங்க மனசை யாரெல்லாம் கலங்கடிக்கிற மாதிரி பேசுறாங்களோ, உங்க மனசை யாரெல்லாம் காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்களோ, அவங்க சொல்றதெல்லாம் பெருசா காதுல போட்டுக்காதீங்க. மங்களகரமான இசைகளை அதிகமா கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. காலையில எழுந்திருக்கிறீங்க, ஒரு மங்கள இசைகளோட அந்த தினத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியா அந்த டே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். எனவே சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஓவரா திங்க் பண்றதை குறைச்சுக்கணும். நெகட்டிவா திங்க் பண்றத குறைச்சுக்கணும். எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறத குறைச்சுக்கணும். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்பட வேண்டிய பார்ட்டா இருக்கு. ஜென்ம கேது குழப்பத்தை நிறைய கொடுக்கும். முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில கொடுக்கும். இது பண்ணுவோமா, அது பண்ணுவோமா, இப்படி பண்ணா அப்படி ஆயிடுமா, அப்படி பண்ணா இப்படி ஆயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்ப மனநிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தெளிவா முடிவெடுக்க முடியல. இந்த நேரத்துல
உங்களால முடிவு எடுக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட நீங்க அட்வைஸ் வாங்கி செயல்படுங்க. உங்க கையில எப்போதும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஒரு பர்சன் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு பரிகாரம் மாதிரி. உங்களால முடிவெடுக்க முடியலன்னா நீங்க எந்த துறை சார்ந்து முடிவெடுக்க ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில உள்ள எக்ஸ்பர்ட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்பட்டீங்கன்னா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தோல்விகள் ஏற்படாது. அடுத்தது மன வாழ்க்கையில அனுசரிச்சு போய்க்கோங்க. திருமணமானவர்களா இருக்கீங்க அப்படின்னா மன வாழ்க்கையில அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. பராபவ ஆண்டுல வாழ்க்கை துணையோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வாய்ப்பு இருக்கு. நல்ல வாழ்க்கை துணை சொல்றதை கேட்டு அவர்களை அனுசரித்து செயல்படுறது இந்த நேரத்துல ரொம்ப நல்லது. வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல திருமண முயற்சிகளை இந்த நேரத்துல செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். 1-7 ராகு கேது இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னாக்கா பொருத்தம் இல்லாத வரன்கள் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த அஷ்டம சனி வேற நமக்கு ஜூன் மாதம் வரைக்கும் எஃபெக்டிவா இருக்கும். எனவே பொருத்தமில்லாத வரன்கள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திருமணமே ஒரு மாதிரி குழப்பமா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்துல திருமண முயற்சியை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண முயற்சியை பண்ணலாம். அதை ஜூன் மாதத்துக்கு பிறகு அந்த முயற்சியை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஜாதக பொருத்தம் சரியா நீங்க பார்த்து மேட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 1-7 ராகு கேது, அதனால இந்த டைமிங்ல பொருத்தம் இல்லாத வரன்கள் நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஜாதக பொருத்தம் சரியா பார்த்து உங்களுக்கு ஏற்றவரை மனம் முடிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல தான் நிறைய பேருக்கு இந்த பிடிவாதத்துல திருமணம் நடக்கிறது. சில பேர்லாம் லவ் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. பிடிவாதத்தின் அடிப்படையில திருமணம் நிறைய பேருக்கு நடக்கும். அதே போல ஃபேமிலியில சரியான சப்போர்ட் கிடைக்காது. இந்த நேரத்துல திருமண வயசு வந்துடுச்சு, குடும்ப உறுப்பினர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கவலை அதிகரிக்கும், திருமணம் சார்ந்த கவலைகள் அதிகரிக்கும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. ஆனா முயற்சி செஞ்சா ஜூன் மாதத்துக்கு பிறகு தடை தாமதத்தோட சுப செய்திகள் சேரும். முயற்சி செய்யலாம். இன்னும் ஏஜ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னா அந்த அஷ்டம சனி கடந்த பிறகு உங்களுடைய திருமணத்தை நீங்க ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. இருப்பினும் டிசம்பர் மாதத்துக்கு பிறகுலாம் நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்ல சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும். அதனால கவலைப்பட வேண்டாம். ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுடைய திருமண முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. டிசம்பருக்கு பிறகு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா தென்பட ஆரம்பிக்கும். அதே போல இந்த நேரத்துல குருவுடைய மாற்றம் ரொம்ப சாதகமா இருக்கு, அட்டகாசமா இருக்கு. குரு 12ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. இந்த குருவுடைய மாற்றம் அப்படிங்கிறது 12 வருடத்துக்கு ஒரு முறை இந்த குரு முழு பலத்தோட நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். அதன் அடிப்படையில இந்த பராபவ ஆண்டுல இந்த குரு உச்சமாகிறது ஒரு மிகப்பெரிய விசேஷமா நான் பாக்குறேன். குருவுடைய பார்வை மிக முக்கியமான குற்றவியல் ஸ்தானங்கள்ல பதியுது. 6ஆம் இடம் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் இதுல எல்லாம் பதியுது. இது நமக்கு டெஃபினட்டா அட்வான்டேஜ். அடுத்த ஒரு வருடம் ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருடம் பெருசா சங்கடம் இல்லாம பெருசா சிரமம் இல்லாம மன நிம்மதியோட வாழ்க்கையை நம்மளால நகர்த்திட்டு போக முடியும். அதற்கான சூழ்நிலைகளை இந்த குரு பகவானுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும். இப்ப குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களை இடமாற்றம் அடைய வைப்பாரு. ஊரு விட்டு ஊரு, மாநிலம் விட்டு மாநிலம், நாடு விட்டு நாடு அப்படின்னு சொல்லிட்டு இடமாற்றங்களை நிறைய செய்ய வைப்பார். நிறைய பயணங்கள் இருக்கும். இந்த பயணத்தால ஏதாச்சும் உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கானா? கண்டிப்பா இல்ல. பயணத்தால ஆதாயம் இந்த நேரத்துல கிடைக்கும். இந்த நேரத்துல முகம் தெரிந்த மனிதர்களை விட முகம் தெரியாத மனிதர்கள் நிறைய உதவி செய்வாங்க. வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலமாக வருமானம் சேரும். ஏன் அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துல ராகு. வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களுடைய தொடர்பு நட்பு அதெல்லாம் கிடைக்கும். அதே போல குரு 12ல இருக்கும்போது நிச்சயமா உங்களை இடமாற்றம் செய்ய வைப்பாரு. வெளிநாடு முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த நேரத்துல சுப செய்தி உறுதியா கிடைச்சிடும். நிறைய பேரு இந்த நேரத்துல வெளிநாட்டுல பயணமும் செய்வாங்க. சோ அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே போல குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது சுப விரய செலவுகளை நிறைய கொடுப்பாரு. தொடர் விரய செலவு இருக்கும். தொடர்ச்சியா ஒரு மாற்றத்திற்கான செலவு செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நிறைய பேருக்கு மருத்துவ செலவு சற்று அதிகமா இருக்கும். ஏன்னா அஷ்டமாதிபதி அவர் 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. எனவே மருத்துவ செலவு நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். ஆனா கவலைப்பட வேண்டாம். ஹெல்த்ல இருந்து ரெக்கவர் ஆகுறீங்க. தேக ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து முழுமையா வெளில வரீங்க. சோ அது நான் உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் நான் பாக்குறேன். அதே போல இந்த நேரத்துல தாயாருடைய ஆதரவு கிடைக்கும். தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். தாய் வழியில் ஏதாச்சும் சொத்து வர வேண்டியது இருக்குன்னா அவங்களுடைய சொத்துல அந்த நேரத்துல உங்களுக்கு சேரும். 4ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும். அதே போல மாணவ மாணவிகளுக்கு கல்வியில நல்ல மேன்மை கிடைக்கும். கல்விக்காக மாணவ மாணவிகள் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க கல்வி சார்ந்த வகையில என்ன முயற்சி பண்ணாலும் அது வெற்றி ஆயிடும். அஷ்டம சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா இருக்காது. அதெல்லாம் நீங்க ஆசைப்பட்ட ஒரு நல்ல ஒரு கோர்ஸை உங்களால தேர்ந்தெடுக்க முடியும். நீ ஆசைப்பட்ட கல்லூரிலேயே உங்களுக்கு சீட்லாம் கிடைச்சிரும்.
நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவும் பெருசா தடையாவோ குழப்பமாவோ இல்லை. தற்போது வரைக்கும் ஒரு சில குழப்பங்கள் இருக்கு, பயம் இருக்கு, எக்ஸாம் ஃபியர்ஸ்லாம் நிறைய பேருக்கு இருக்கும். எழுதியிருக்க எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வருமா அப்படிங்கிற மாதிரி ஃபியர்ஸ்லாம் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு இந்த குழப்பங்கள் எல்லாமே சரியாயிடும். ஏன்னா குரு பார்வை அஷ்டமஸ்தானத்துல பதிஞ்சிரும். எனவே ஜூன் மாதத்துக்கு பிறகு இருக்கிற பய உணர்வுகள், கவலைகள், குழப்பங்கள், குறிப்பா கல்வி சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் எல்லாமே சரியாயிடும். அதே போல இந்த நேரத்துல நிறைய பேருக்கு வண்டி, வாகனம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. தாராளமா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். குரு பார்வை 4ஆம் இடத்துல இருக்கு. எனவே வளர்ப்பு பிராணிகள் ஒரு சிலர் வளர்ப்பாங்க. வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை எல்லாம் அந்த நேரத்துல வரும். மேலும் இந்த நேரத்துல அஷ்டம சனி நடக்கிறதுனால மிருகங்கள்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிருகங்கள்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. மிருகங்களால ஒரு சில பாதிப்புகள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. அதே போல குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால எலக்ட்ரானிக்கல் கேஜெட், உங்க கையில இருக்கிற மொபைல் போனா இருக்கட்டும், உங்க வீட்டுல இருக்கிற எலக்ட்ரானிக்கல் பொருளா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். புதிய பொருட்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்துல வாங்கி வைப்பீங்க. வீட்டுல இடமாற்றம் நிகழ ஆரம்பிக்கும். வீடை சேஞ்ச் பண்ணுவீங்க. வாடகை வீட்டுல இருக்கிறவங்க அந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா இப்ப வேற இடத்துக்கு சேஞ்ச் ஆவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் அந்த நேரம் வந்து பாசிட்டிவா இருக்கு. அதே போல குருவுடைய பார்வை 6ஆம் இடத்துல பதிகிறதுனால நீண்ட நாளா கடன் பிரச்சனையில இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் கடன் பிரச்சனையில இருந்து இப்ப வெளில வருவாங்க. கடன் சுமையெல்லாம் குறைச்சிடுவீங்க. கடன் தொந்தரவுகள் குறையுது. வெளியில கொடுத்த பணமும் இப்போ உங்களுக்கு வந்து கிளைம் ஆயிடும். அதே போல இந்த நேரத்துல எதிரிகளுடைய தொந்தரவு குறையும், எதிர்ப்புகள் குறையும், போட்டிகள் குறையும், நோய் நொடிகள் குறையுது. மேலும் அஷ்டமத்துல குரு பார்வை இருக்கிறதுனால வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் போயிட்டு இருக்குன்னா அதுல இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளா போராட்டமா இருந்து வந்த அந்த சூழ்நிலைகள் எல்லாமே சரியாகுது. மன நிம்மதி கிடைக்குது. சனியுடைய பார்வை பஞ்சம ஸ்தானத்துல இருக்கிறதுனால புத்திர பாகியத்துல ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கு. புத்திர பாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. குறிப்பா பெண்கள் இந்த நேரத்துல இந்த பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனையால பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு. எனவே குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி பண்றீங்கன்னா மருத்துவருடைய ஆலோசனைப்படி செயல்படும் பொழுது நிச்சயமா சுப செய்தி இந்த நேரத்துல கிடைக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நீங்க உங்களுடைய முயற்சிகளை செஞ்சாக்கா நல்ல செய்தி மிக விரைவா டிசம்பருக்குள்ள நிறைய பேருக்கு கிடைச்சிடும். மேலும் இந்த நேரத்துல ஜென்மஸ்தானத்துல கேது பகவான் இருக்கிறதுனால இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. ஏன்னா வண்டி வாகனம் இயக்கிட்டு இருப்பீங்க, உங்க சிந்தனை வேற எங்கேயோ இருக்கும். எனவே வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் பொழுது டிசம்பர் மாதம் வரைக்கும் சற்று கவனமா செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போல 24 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வாகனம் சார்ந்த விஷயம், உங்களுடைய தொழில், உத்தியோகம் சார்ந்த விஷயம், மேலும் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் சற்று கவனமா இருக்கணும். ஃபேமிலியில நிறைய குழப்பங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு. வாக்குவாதங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய பேச்சில ஒரு நிதானம் இருக்கணும். உபயோகப்படுத்தக்கூடாத வார்த்தைகள் இந்த நேரத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட, அதாவது உங்களுடைய தந்தை, தாயார், இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரா இருந்தாலும் சரி, பேசக்கூடாத வார்த்தைகளை வாய் தவறி பேசுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல நிதானமா இருங்க. சனிக்கிழமையில விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பா மௌன விரதம். சனிக்கிழமை கம்ப்ளீட்டா மௌன விரதம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் இந்த நேரத்துல வாழ்க்கை துணையை பகச்சிக்காம வாழ்க்கை துணை சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்டு கொஞ்சம் அவர்களையும் அரவணைத்து செயல்படுறது உங்களுக்கு ஒரு மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும். இந்த நேரத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்கள உங்களை உசுப்பேத்திக்கிட்டே இருப்பாங்க. உங்க வாயை புடுங்கிறதுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க தயாரா இருப்பாங்க. நீங்க எதையும் பெருசா காதல போட்டுக்காம இந்த நேரத்துல கேட்க கூடாத கேட்க வேண்டாம், பார்க்க கூடாத பார்க்க வேண்டாம், பேசக்கூடாத பேச வேண்டாம். நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கணும். ஒன்ஸ் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளை கிறுக்கா மாத்திடுவாங்க. அதனால உங்க வாயை புடுங்கிறதுக்குனே உங்களை சுத்தி இருக்கிறவங்க ரெடியா இருப்பாங்க. உங்க வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க உசுப்பேத்துற மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நீங்க சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல உங்களோட எமோஷனல்ஸை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி செயல்படுறது ரொம்ப நல்லது. அதே போல இந்த நேரத்துல 12ஆம் இடத்துல குரு உச்சமாகிறதுனால குருடைய பார்வை 4ஆம் இடத்துல பதியும். எனவே தாய் வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். இரத்த பந்தங்களுடைய ஆதரவு கிடைக்கும். இரத்த பந்த உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும். மேலும் இந்த நேரத்துல தொழில், உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவிலான திருப்தியை நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா சனி பார்வை வந்து பார்த்தோன்னா ஜீவனஸ்தானத்துல இருக்கும். எனவே நீங்க பாக்குற வேலை உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது, ஒரு திருப்தியை கொடுக்காது. நீங்க செய்யற தொழில பெருசா ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியாது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன உங்களுக்கு நான் ஒரு பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன்னா, குரு பார்வை அஷ்டமஸ்தானத்துல பதிகிறதுனால எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும்.
இது நாள் வரைக்கும் நீங்க பாக்குற வேலை பிடிக்கல, வேலையை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்ப குரு பயிற்சிக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா, அதாவது ஜூன் மாதத்துல இருந்து இந்த பராபவ ஆண்டுல ஜூன் மாதத்துல இருந்து வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றதுக்கான ஒரு மனநிலை உங்களுக்கு பிறந்துடும். ஏன் அப்படின்னாக்கா ஆல்ரெடியே நிறைய பேர் வந்து வேலையை 2-3 தடவை சேஞ்ச் பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆனதுல இருந்து நிறைய பேர் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை செஞ்சிருப்பாங்க. நீங்க ஒன்ஸ் மாற்றம் செய்ய ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் டிஃபிகல்ட்டா தான் போகுமே தவிர அதுல எதுவும் உங்களுக்கு சாதகமா நடக்கிற மாதிரி எதுவும் தென்படாது. அல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கிறதே போதும் அப்படிங்கிற மாதிரி மன திருப்தி அடைய ஆரம்பிப்பீங்க. இந்த பராபவ ஆண்டுல நான் பாக்குற ஒரு பெரிய பியூட்டியே இதுதான். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றதுக்கு அந்த மனமானது தயாராக ஆரம்பிக்கும். அதை நீங்க ஜூன் மாதத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வெளிப்பட ஆரம்பிக்கும். எனவே எல்லாத்தையும் இப்போ இந்த நேரத்துல அக்செப்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. எனவே உத்தியோகம், தொழில் இதுல என்ன சிரமம் இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சமாளிச்சு அதை அக்செப்ட் பண்ணி அப்படியே ஸ்மூத்தா நகர்த்திட்டு போறதுக்கு தயாராகுவீங்க. அதே போல இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அட்வைசபிள் கிடையாது. ரொம்ப கவனமா இருக்கணும். ஹை லெவல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இதுலயும் பண்ணி லாக் ஆயிடாதீங்க. கொஞ்சம் சேஃபா ஜார்னி பண்றது ரொம்ப நல்லது. ஒன்ஸ் நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஒரு பிளானுக்கு வந்துட்டீங்க, ஹை லெவல்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை நீங்க ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் யோக தசை நடக்குதா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. பிளஸ் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்துடைய தொழிலை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்றது நல்லது. அஷ்டம சனியில நம்ம பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த ஒரு பெரிய அளவிலான வார்னிங்லாம் எதுவும் கிடையாது. ஒன்ஸ் நம்மளோட விதி நமக்கு சரியா இருந்துச்சு அப்படின்னா இந்த மதியை பத்தி நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம். என்ன ஒரு விஷயம், இந்த அஷ்டம சனி, இந்த 7.5 சனி இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல நம்மளுடைய மதி மயக்கப்படும், மயங்கிடும். அப்படியே நல்லா விழிப்புணர்வா இருக்கிற மாதிரி இருப்போம். தப்பான விஷயத்துல போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பை இந்த சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது ஏற்படுத்தும். அஷ்டம சனினா சந்திரனுக்கு 8ல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறது அஷ்டம சனின்னு சொல்றோம். அந்த நேரத்துல சனி பகவானுடைய ஆதிக்கம் சந்திரனை முழுமையாக மயக்கிவிடும். சந்திரன் அதாவது உங்களுடைய புத்தி வேலை செய்யாது. நீங்க எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் மேக்சிமம் தப்பா இருக்கும். தப்பானவர்களுடைய பழக்க வழக்கம் நிறைய கிடைக்கும். தப்பான விஷயங்களுக்குள்ள முழுகிறதுக்கு தயாராவீங்க. ஆனா உங்க ஜனனகால ஜாதகம் ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்களுடைய விதி நல்லா பயங்கரமா பிரைட்டா இருக்கு அப்படின்னா நீங்க அஷ்டம சனி நினைச்செல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒரு 80% பேருக்கு அஷ்டம சனி வச்சு செஞ்சிரும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதுலயும் சிம்மத்துக்கு நான் நிறைய எஃபெக்டாவே பார்த்திருக்கேன். இந்த பலன் வந்து இந்த அஷ்டம சனியுடைய பலன் கொஞ்சம் எஃபெக்டிவா நடக்கும். ஏன்னா சனியுக்கும் சூரியனுக்கும் சுத்தமா ஆகாது, 2 பகை கிரகங்கள். எனவே நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு இருப்ப பலாபலன்களை இந்த சனி பகவான் நமக்கு இந்த சனி பகவானுடைய பீரியட் டைமிங்ல தான் நமக்கு கொடுப்பாரு. சோ இந்த நேரத்துல நம்மளுடைய மதியை நம்ம மயங்க விடாம சரியான பாதையில அதை எடுத்துட்டு போக வேண்டியது நம்மளோட கடமை. அதுதான் நம்மள எடுத்துட்டு போகுது, இல்ல நம்ம தான் அதை எடுத்துட்டு போறோமா அப்படிங்கிற இந்த கான்செப்டுக்குள்ள நம்ம போக வேண்டாம். எது நல்ல விஷயமோ அதை தேடி தேடி செய்யறது ரொம்ப நல்லது. நல்ல விஷயத்த தேடி தேடி பண்ணாலே இந்த நேரத்துல நமக்கு கெட்ட பேரு தான் வந்து சேருது. அப்படி இருக்கும்போது கெட்ட விஷயத்த நம்ம பண்ணோம்னாக்கா டெஃபினட்டா அது பெரிய பிளாக் மார்க் ஆயிடும். இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல தான் இந்த ஆறாத வடு, மறையாத வடு அப்படிங்கிற மாதிரியான சில கெட்ட பெயர்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. நான் பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அல்ல இந்த டைமிங்ல நம்மளுடைய புத்தியை கூர்மை தீட்டணும். சரியான விஷயத்துல நம்மளோட கடமையை சரியானபடி செஞ்சுட்டு போறது ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்துல தான் நம்ம விழிப்புணர்வோட இருந்து புண்ணியங்களை நிறைய சேர்த்துக்கணும். நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தானாவே நம்மளை சுத்தி இருக்கிற நெகட்டிவான ஆராஸ் எல்லாமே நம்மளை விட்டு விலக ஆரம்பிக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் நடக்க முடியாம இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் மீண்டும் சிகிச்சைகளை சரியான முறையில பெற்று இப்போ மீண்டும் புத்துணர்ச்சியாகி தேக ஆரோக்கிய ரீதியா மேன்மை அடைந்து இப்ப நடக்க ஆரம்பிப்பாங்க. நரம்பு, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் சற்று இந்த காலகட்டங்கள்ல கவனமா இருக்கணும். 7ல ராகு, 8ல சனி பகவான். எனவே வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உணவு முறைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். நிறைய பேருக்கு உணவே விஷமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கெட்டு போன உணவுகளை சாப்பிடாதீங்க, மீந்து போன உணவுகளை சாப்பிடாதீங்க. மீந்து போன உணவை சாப்பிடுறது நல்ல விஷயம் தான், வேஸ்ட் ஆக கூடாதுன்னு சாப்பிடுறது நல்ல விஷயம் தான். அந்த உணவு எந்த விதத்திலையும் நம்மளுடைய தேக ஆரோக்கியத்தை பாதிக்கிற விதமா இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருந்துக்கோங்க. எனவே நல்ல ஆரோக்கியமான துரிதமான உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தினமும் கீரை வகைகளை உங்களோட டயட்ல ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமா பகல் நேரத்துல கீரை உணவுகளை அதிகமா சாப்பிடறதுக்கு முயற்சி செய்யுங்க. இரவு நேரங்கள்ல கீரை உணவுகளை சாப்பிடறதுக்கு அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நேரத்துல அதிகமாக மோர் குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க.
பண்ணுங்க. அதிகமா நல்ல சுத்தமா பசும் மோர் அப்படின்னு சொல்றோம், இந்த பசுமோர் நல்ல சுத்தமான மோரா வாங்கி பருகுவதற்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி மாதுளை பழங்களை அதிகமா சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த நேரத்துல ரத்த சோகை அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும். எனவே இந்த நேரத்துல மாதுளை பழம் அதிகமா சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பேரிச்சம்பழம் அதிகமா சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு இரும்பு சத்து குறைபாடு, அதே போல ரத்த சோகை, ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல பிளட்லாம் உடம்புல இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. பிளட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிளட்லாம் எக்ஸ்ட்ராவா வெளியில இருந்து டோனர் பிடிச்சி அதை உடம்புக்குள்ள இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. எனவே இந்த நேரத்துல உணவு முறைகள்ல கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியமான உணவுகளை தேடி தேடி சாப்பிடுங்க. நீங்க ஒரு அரை மணி நேரம் உங்க உடலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அது உங்களை இந்த நேரத்துல துவண்டு விடாம உங்களை தொடர்ச்சியை இயங்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இரவு நேரங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. 7 மணிக்குள்ள சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 7 மணிக்கு பிறகு எதுவும் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழில், உத்தியோகம், வியாபாரம் இது சார்ந்த இடங்கள்ல மேல் அதிகாரிகளுக்கு அதிகமா ஆலோசனை கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல நீங்க யாருக்கும் ஆலோசனை கொடுக்காம இருக்கிறது நல்லது. நீங்க நல்லதே சொன்னாலும் அதை அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை தப்பா அவங்க உபயோகப்படுத்திவிட்டு உங்க மேல பழிய தூக்கி போட்டுருவாங்க. அதனால யாருக்கிட்டையும் வாயை திறந்து ஆலோசனைன்னு கொடுக்காதீங்க. அதே போல பணிபுரியக்கூடிய இடம், வியாபாரம் செய்யக்கூடிய இடம், இந்த இடங்கள்ல எல்லாரையும் அனுசரிச்சு செயல்படுங்க. வரக்கூடிய கஸ்டமர் கிட்ட உங்களோட கோபதாபங்களை அவங்க மேல காட்டாம எல்லாரையும் உங்களுடைய கவர்ச்சியான புத்தி சாதுரியமான பேச்சை பயன்படுத்தி தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பெரும்பாலும் இந்த நேரத்துல பணவரவு நன்றாக இருக்கும். உடைய தேவைகள், எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகும். தொடர் விரைய செலவு கண்டிப்பா இருக்கு. பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டு. ஆனா எடுத்த காரியத்துல இறங்கக்கூடிய காரியங்கள்ல நிறைய செலவு இருக்கும். ஆனா அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. மன நிறைவு, மன திருப்தியை தான் கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் திட்டமிட்டு செயல்படுங்க. அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் எதுலையுமே செய்யாதீங்க. பொறுமையை கடைபிடிங்க. இந்த நேரத்துல நமக்கு 1% வெற்றி கிடைச்சாலும் அது நமக்கு மன நிறைவை தான் கொடுக்கும். அவசரமா அது பண்ணு இது பண்ணுன்னு எதுலையும் அகலக்கால் வைக்காதீங்க. பொறுமையா செயல்படுத்துங்க. எல்லாத்தையும் டெஃபினட்டா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குடும்பத்துல அதிகமா கோபப்படுறதை குறைச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வெளில போவோம், வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் நமக்குள்ள இருக்கிற கோபத்தெல்லாம் வெளிலப்படுத்துவோம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. கோப தாபங்களை குடும்பத்துல காட்ட வேண்டாம். அதிகமா கத்தி பேசுறது, குரலை ஒசத்தி பேசுறது, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல கோபம் வரும். யாரும் நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நம்ம கத்தி பேசுவோம். ஸோ அதெல்லாம் இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து இந்த பராபவ ஆண்டை இன்னும் செழுமைப்படுத்தி கொள்றதுக்கு, நமக்கு பாதிப்புகள் எதுவும் ஏற்படாம நம்மளை தக்க வச்சு கொள்றதுக்கு சில எளிய வழிபாடுகள் சொல்றேன். அதையும் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமா நல்ல ஏற்றம் தென்பட ஆரம்பிக்கும். சிம்மராசிக்காரர்கள் பாண்டிச்சேரி திண்டிவனம் செல்லக்கூடிய வழியில பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்கு. அந்த ஸ்தலத்துக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்தீங்கனாலே நிச்சயமா நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும். மன அமைதி கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே இந்த பராபவ ஆண்டுல ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு சிம்மராசிக்காரர்கள் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் பாண்டிச்சேரி திண்டிவனம் செல்லக்கூடிய வழியில இருக்கு. சோ அந்த கோவிலுக்கு முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா நல்ல முன்னேற்றம் தென்பட ஆரம்பிக்கும். மேலும் மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் ஸ்தலத்துல பைரவர் இருக்காரு அப்படின்னா மாதம் ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில பைரவருக்கு தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்டுவாங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இதோட அஷ்டம சனி நடக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ரோட்டு ஓரத்துல இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு உணவு தானம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பசியோடு இருக்கிறவங்களுக்கு நீங்க தேடி போய் உணவு தானம் செய்யும் பொழுது நிச்சயமா உங்களோட வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். ஒருவேளை உணவு கொடுத்து அவருடைய பசியை ஆற்றும் பொழுது நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கிற, நீங்க ஏங்கிக்கிட்டு இருக்க அந்த பசிக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். அதே போல முடிந்தவர்கள் நான் சொன்ன ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. பாண்டிச்சேரி திண்டிவனம் செல்லக்கூடிய வழியில பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஸ்தலம் இருக்கு, அங்க போயிட்டு வாங்க. அப்படி போக முடியல, ரொம்ப லாங்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் மனமுருகி வழிபட்டு வாங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற பெரிய தடைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். இதோட தினமும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி இதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது மறக்காம செஞ்சிருங்க. சின்ன சின்ன நடைபயிற்சி கண்டிப்பா அந்த நேரத்துல இருக்கணும். உடலுக்கு ஏதாச்சும் அசைவு கொடுத்துக்கிட்டே இருங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மேலும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையங்கள் ஏதாச்சும் இருக்குன்னா யோசிக்காம போய் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த நேரத்துல யாரோட கைட்லயாச்சும் நீங்க இந்த தியானத்தை நீங்க பயிற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்தை நோக்கி உங்களால எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாம உங்களால வீர நடை போட முடியும். அல்ல யோசிக்காம உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் தியான பயிற்சி மையம் இருந்தா ஜாயின் பண்ணி அதோடைய பெனிஃபிட்டை முழுமையா பெறுங்க. ஓவராலா இந்த தமிழ் புத்தாண்டு
புத்தாண்டு உங்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான புத்தாண்டாக அமையட்டும். தடைகளை விலக்கி உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலாபலன்களை வாரி வழங்கட்டும். மன நிம்மதி, மன நிறைவு, உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் சிறந்த முறையில் நிறைவேறட்டும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பதிவை நான்